ஒரு துறவியாக ஆன பிறகு ஒரு நாள் காலை வேளையில் ஒரு மரத்தடி பக்கத்தில் ஒரு மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜா ஒரு குதிரையில் வந்துருக்கான். அந்த குதிரையில் வரும்போது பக்கத்தில் வர மந்திரி சொல்றார் இந்த ராஜா கிட்ட, ராஜா அதோ இந்த மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரே அவர் யார் தெரியுமா? அவர் தான் திருவெண்காடர்னு பேரு. இன்றைக்கு பட்டினத்தாராக ஆகிவிட்டார், மிகப்பெரிய ஞானி அப்படின்னு அவர்கிட்ட சொல்றார். ஆமாம், மிகப்பெரிய வியாபார கப்பல்களை வைத்துக் கொண்டிருப்பாரே அந்த குடும்பத்தை சார்ந்தவரான்னு அந்த ராஜா கேட்கிறார். ஆமாம் ராஜா, அவரே தான். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்படியா, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு ராஜா என்ன பண்றார், குதிரையை விட்டு கீழே இறங்குறார். இந்த மந்திரியும் குதிரை விட்டு கீழே இறங்குறார். இந்த ரெண்டு பேரும் பட்டினத்தார் கிட்ட வராங்க. பட்டினத்தார் மேடையில் அமர்ந்து இருக்கார். பக்கத்தில் அந்த ராஜாவும் மந்திரியும் நின்று கொண்டு அந்த ராஜா பட்டினத்தாரை பார்த்து கேட்கிறாராம், என்ன சுவாமி நீங்க, எத்தனை செல்வம் இருந்தது, எத்தனை போகம் இருந்தது உங்களுக்கு, அவற்றையெல்லாம் அனுபவிப்பதை விட்டுவிட்டு ஒரு துறவியாக இங்கே அமர்ந்துட்டு இருக்கீங்களே, ஒரு துறவியாக அமர்ந்திருக்கிறீர்களே, இதுல என்ன சுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த ராஜா கேட்கிறார். இப்ப பட்டினத்தார் சொல்றாராம், நான் அமர்ந்திருக்க நீ நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா, அதுதான் எனக்கு கிடைத்த சுகம் என்று சொல்கிறாராம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜாவும் ஒரு துறவிக்கு முன்னால் நிற்க வேண்டும். அந்த துறவி ஒன்றும் இல்லாதவர் நம்ம சொன்னாலுமே அவருக்கு எத்தகைய மதிப்பு கிடைக்கிறது என்றால் அந்த நாட்டு ராஜாவே இந்த இடத்துல உட்காரல. அதுதான் துறவுக்கு கிடைத்த, சந்நியாசத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை. அதனாலதான் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சந்நியாசியை பார்த்தாலும் நாம் வணங்க வேண்டும். ஒரு சந்நியாசிக்கு ஒருவேளை நாம் உணவு அளித்தால் அது அடுத்தடுத்த பிறவியில் நமக்கு எத்தகைய பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நலனுடைய சரித்திரத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும்.